10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் கடலூர் மாவட்டம் மாநிலத்தில் கடைசி இடம் பிடித்துள்ளது. பள்ளி கல்வி தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு பொருளாதார ரீதியும் அதே சமயத்தில் இயற்கை சீற்றங்களையும் தாண்டி ஒரு மன ரீதியாக மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வரணும்னா அதுக்கு அவங்களோட 1ஆவதுலேருந்து 2ஆவதுலேருந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க அதுக்கான மன ரீதியாக தயார்படுத்திக்கிட்டு ஃபெயிலியர்ஸ் குறைக்க முடியும். பொருளாதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சியிலையும் சரி, கல்வி அறிவியலும் சரி, எல்லாத்துலேயும் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். கல்வி அறிவு இங்கே இனிமேல் தான் இதை ஒரு தலைமுறை ஆகணும். இன்னும் ஒரு தலைமுறை எடுத்தால் தான் கடலூர் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை எட்டுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பல பள்ளிகளில் பாதிக்கு மேல் ஆசிரியர்களே கிடையாது. 9 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ இன்றைக்கு மொழி பாடங்களிலிருந்து அறிவியல் பாடங்களிலிருந்து ஆசிரியர்கள் இல்லாமல் எப்படி மாணவர்கள் தேர்வில் எழுதி முன்னேற முடியும்?